பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர் நலசங்கத்தின் சார்பில் மத்திய மாநில ஒருங்கிணைந்த பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்களின் பிரம்மாண்ட முதல் மாநில மாநாடு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு நிறுவன தலைவர் குணமணி தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் சுதாகர் வரவேற்பு உரையாற்றினார். மாநில பொருளாளர் வெங்கடேசன் ஆண்டறிக்கை வாசித்தார். இந்த சிறப்பான மாநாட்டில் பிரபல திரைப்பட நடிகர் முன்னாள் மயிலை சட்டமன்ற சேகர், சட்டத்துறை இணை செயலாளர் வெற்றி கொண்டான், தங்கவேலு, வீராசாமி, சுகுமார், வெங்கடேசன், வாசுதேவன், துளசிராமன், நாமக்கல் கன்சல்டன்ஸின் நாச்சியப்பன், அருண் ட்ரேடிங் கார்பரேஷனின் சதாசிவம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஒப்பந்ததாரர்களின் நாமக்கல் ஒப்பந்ததாரர் செல்வம், வெங்கடேஷ் பாபு மற்றும் இந்த நேரத்தில் பெயர்கள் மறந்திருந்தாலும் நாங்கள் அவர்கள் இல்லம் தேடி வந்து மாயகிருஷ்ணன், பன்னீர்செல்வம், TS மோகன், பிரீத்தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏகாம்பரம் மற்றும் பலரையும் அவர்கள் இல்லம் தேடி வந்து நாங்கள் எந்த அளவிற்கு மாநாட்டிற்கு நிதி கேட்டு வந்தோமோ அந்த மாநாடு சிறப்பித்து தந்து அந்த கௌரவத்தை நாங்கள் திருப்பி உங்களுக்கு செலுத்துவதற்காக உங்கள் இல்லம் தேடி நாங்கள் வருகின்றோம். யார் பெயராவது விடுபட்டிருந்தால் எங்களை மன்னிக்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி 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 என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒப்பந்ததாரர்களை மேலே வரும்படி கேட்டுக் கொள்கின்றோம். ஒப்பந்ததாரர்களின் மத்திய மாநில அளவில் பதிவு பெற்ற ஒரு பிரம்மாண்டமான மாநாடு. இதுவே 170 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய முதல் மாநில மாநாடு இதுதான். இந்த மாநாட்டின் மூலம் நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு சில கோரிக்கைகளை சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாத அளவிற்கும் எங்களுடைய குடும்பங்களும் குழந்தைகளும் பின்வருங்காலங்களுக்கு எங்கள் சந்ததிகளும் நலனாக இருக்க நல்லாட்சி செய்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் ஒரு பணிவான வேண்டுகோள்களை அது 10 கோரிக்கைகளாக நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இந்த விழாவை சிறப்பித்த SP சேகர் அவர்களும் அண்ணன் வெற்றி கொண்டான் அவர்களும் எங்களை முதல்வர் அவர்களிடம் அழைத்து செல்வதாக வாக்களித்துள்ளார்கள். ஆகவே நாங்கள் சின்ன முதல்வர் அவர்களையும் தமிழக முதல்வர் அவர்களையும் சந்திக்க உள்ளதால்
கூடிய விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்களின் வாழ்விலும் ஒரு ஒளி பிறக்கப் போகிறது என்று நல்ல தெளிவாக தெரிகின்றது. நமது தமிழக முதல்வர் அவர்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர்களின் பார்வையில் பட்டுவிட்டால் உடனடியாக அவர் செய்யக்கூடியவர். அது நாங்கள் பெருமைக்காக சொல்லவில்லை. சென்னையில் மேயராக இருந்தபோது தமிழகத்தில் அவர் செய்த சாதனைகள் என்னவென்று எங்களுக்கு தெரியும். அதே சாதனைகள் தான். ஆனால் இன்று அவர் தமிழக முதல்வராக இருக்கின்றார். அவர் பார்வையில் சில விஷயங்கள் படுகின்றது இல்லை. ஆகவேதான் இந்த ஒப்பந்ததாரர்கள் மாநில மாநாடு நடத்தி இந்த கோரிக்கைகளை திரு அண்ணன் ஜெயகொண்டான் அவர்கள் மூலியம் பெற்றுக்கொண்டான். அவர்கள் மூலியமும் திரு எஸ்வி சேகரண்ணன் அவர்கள் மூலியமும் கொண்டு சொல்ல இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? அதாவது எங்களுடைய பிரதான கோரிக்கை என்னவென்றால், அதாவது ரூபாய்க்கு நாணயம் சொல்கின்றோமே, அந்த நாணயத்துக்கு இரு பக்கம் இருக்குதுன்றாங்க. ஒரு பக்கம் அதிகாரிகள், ஒரு பக்கம் ஒப்பந்ததாரர்கள். நாங்கள் சொல்கின்றோம், அந்த நாணயம் என்ற ஒரு உலோகம் இருக்கின்றதே, அதுதான் அரசாங்கம். ஆனால் ஒரு பக்கம் மட்டும் அரசாங்கம் சரியாக இருந்தாலும், ஒப்பந்ததாரர்கள் சரியாக இருந்தாலும், ஒரு சில இடத்தில் அதிகாரிகள் சர்வாதிகார ஆட்சி நடத்துகின்றார்கள். சைட் விசிட் சர்டிபிகேட் என்று ஒரு மாயை ஒன்று உருவாக்கி அதன் மூலம் அவர்கள் பல கோடிகளை சம்பாதித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். நாங்களும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் தெரிவித்து விட்டோம். ஐயா, இது வேண்டாம் என்று. அவர்களும் நான் கூறுகிறேன் என்று சொல்கிறேன் தவிர இதனால் வரை அந்த சைட் விசிட் சர்டிபிகேட்டை நீக்கப்படவில்லை. எங்களுடைய பிரதான கோரிக்கையை அந்த சைட் விசிட் சர்டிபிகேட்டை உடனடியாக நீக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய இந்த மாநில மாநாட்டின் ஒட்டுமொத்த ஒப்பந்ததாரர்களுடைய முழு கோரிக்கையும். அந்த சைட் விசிட் சர்டிபிகேட் எடுக்க வேண்டியதுதான். இரண்டாவதாக 18% ஜிஎஸ்டி பிடித்தம் செய்கின்றார்கள் அரசாங்கத்தில். இனி வருங்காலங்களில் 18% பிடித்தம் செய்ய வேண்டாம். அரசாங்கமே எங்கள் பெயரிலோ அல்லது எங்கள் நிறுவனத்தின் பெயரிலோ அந்த ஜிஎஸ்டி பணத்தை கட்டிவிடுமாறு நாங்கள் கூறுகின்றோம். ஏனென்றால் அந்த ஜிஎஸ்டி பணம் எங்களுக்கு வேண்டாம். அது அரசாங்கமே நேரடியாக செலுத்தி விடுகிறோம். நாங்கள் நேர்மையாக நிறுவனங்களில் வாங்கக்கூடிய பில்லுகளை வைத்து பணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இரண்டாவது கோரிக்கை, இந்த ரெண்டு கோரிக்கை தான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக முதல்வருக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். நிறைய சங்கங்கள் உங்கள் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறையில் பல சங்கங்கள் இன்னும் எழிலகத்தில் போராட்டி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இல்லை சங்கங்கள் போராட்டம், ஆனால் அவங்க எல்லாமே ஒப்பந்ததாரர்கள் தான். இல்லை, அவங்க எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி தானே போராடுறாங்க. நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க. இப்போ இல்லை, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்ததாரர் சங்கத்திலேயே அனைத்து விஷயத்திலும் தொடர்ந்து இன்றைய 2015 நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. அதை பண்ணும்போது நம்ம இன்றைய முதல்வர் அன்னைக்கு அந்த கட்சியின் பொருளாளர் இருந்தாங்க. 2 தடவை அவர்கள் என்னிடம் நேரடியாக தொலைபேசி பேசியுள்ளார்கள். தளபதி அவர்கள் நேரடியாக என்னிடம் தொலைபேசி 2 முறை பேசியுள்ளார்கள். மறைந்த ஐயா கலைஞர் அவர்கள் 3 முறை எனது பெயரை சொல்லியே முரசொலியில் 3 நாள் தொடர்ந்து அவர் பக்கம் பக்கமாக எழுதினார். இது சரித்திரம். தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் எங்கள் சங்கம் என்றால் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நியாயமாக நடத்தக்கூடிய சங்கங்கள் தான். எல்லா சங்கங்களும் வருவாங்க. அதே சங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நாமக்கல், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம், கடலூர் அனைத்து மாவட்ட தலைவர்களும் ஒன்றா நடந்திருக்காங்க இங்கே. அப்படின்னா என்ன கோரிக்கைன்னா, எல்லாருடைய கோரிக்கையுமே ஒரே கோரிக்கை தான். நாங்கள் பிரிஞ்சிருந்தோம், இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்குறோம். இந்த மாநாட்டில் தான் இங்கே ஒரு சங்கம் ஒன்று உருவாகிருக்குது. அதை நான் முன்னாடி இப்போ சொல்லிடுறேன். அனைத்து துறை ஒப்பந்ததாரர்கள் நல கூட்டமைப்பு சங்கம் என்று இந்த சங்கத்தை இன்னைக்கு உருவாக்கியிருக்கோம். அந்த சங்கத்தை அது தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து ஒப்பந்ததாரரும் அது ஒன்றாக கூடி அதில் தேக்க போகிறதா அந்த நல வாரியம். அது இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் நாங்களோ எங்களை சார்ந்தவங்களோ இறந்துட்டா எங்கள் குடும்பத்துக்கு 50 லட்சம் எங்களோட நிதியிலும் தான் கேட்குறோம். நாங்கள் அரசாங்க நிதியிலேயே கேட்கல.
எங்கள் நிதியிலிருந்து எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு வரணும். இன்சூரன்ஸு பணம் குடும்பத்துக்கு 30 லட்ச ரூபா கொடுக்கணும். யாருடைய பணமும் தேவை, எங்கள் பணம் தான். அதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த நல வாரியத்தை நாங்கள் கேட்குறோம். இதை வந்து ஒருங்கிணைப்பதற்காக இன்னையிலிருந்து நாங்கள் தொடங்குகிறோம். அடுத்த வருடத்திற்குள்ள அது இந்த மாநாடு இன்னும் பிரம்மாண்டமாக திருச்சி மாநகரத்திலே நாங்கள் நடத்துவோம் வேண்டியது முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் வாக்கு செய்வோம். சார், கடந்த 2017 வந்து பொதுப்பணித்துறையில் வந்து இந்த அதிகாரிகள் மத்தியில் ஒரு பெரிய ஊழல் போக்கு இருக்கு. ஒப்பந்ததாரர்களுக்கு பணம் கொடுக்காம நிலுவையில் இருக்கிறாங்க. நிச்சயமா, அதாவது அதிகாரிகள் வந்து பணிகள் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதனால வந்து நிறையா வந்து பணங்கள் வந்து வராமல் கான்ட்ராக்ட் எல்லாம் நிற்குது. 2015 நடந்தது அந்த இனிமேல் பண்ணக்கூடாது, அந்த ஒரு பிரிவினை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இப்போ இந்த மாநாடு கூட்டி நேரடியாக முதலமைச்சர் அவரை சந்தித்து நாங்கள் வந்து மனுவாக கொடுக்க போகிறோம். அவர்கிட்ட இந்த மாதிரி நடக்குதுங்க, ஐயா வந்து தலையிடணும். அதனால் நாங்கள் யாரையும் வந்து குறை சொல்ல விரும்பலை, இந்த நேரத்தை குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒருங்கிணைந்த ஒரு மாநாடு, அதனால் நாங்கள் யாரையும் குறை சொல்லாமல் எங்களுடைய கோரிக்கையை மட்டும் நம்ம வந்து முதலமைச்சர் கொடுக்குறதா எல்லாரும் ஒன்று சேர்ந்து விஷயத்தை பணிவான வணக்கங்கள். இவ்விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த அனைத்து டெக்னீஷியன்கள், ஆர்கே குழு, இங்கு மேடையை தொகுத்து வழங்கிய மேடம் பிருந்தா அவர்களும், இசைக்குழுவின் முன்னாள் நண்பர் திரு கண்ணன் அவர்களுக்கும் அவருடைய மொத்த இசைக்குழு குழுவிற்கும், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை மிக சிறப்பாக செய்து திரு ஈவென்ட் சரவணன் அவர்களுக்கும், போட்டோகிராஃபர்ஸ், எலக்ட்ரிஷியன்ஸ், டிஜிட்டல் பேனர்ஸ் வச்சவங்களும், மேடை அலைவந்தவர்கள், பூலமானம் செய்தவர்கள் மற்றும் இந்த இருக்கையை நல்ல முறையில் அமைத்து கொடுத்த டெக்னீஷியன்கள், உழைப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து ஒப்பந்தக்காரர்களுக்கும் மற்றும் ஸ்டால் அமைத்த அனைத்து கம்பெனிகளுக்கும் சிறப்பாக நடத்தி கொடுத்தபடி எங்கள் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர் வசனத்தின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ.